சம்பந்தமா ஏழுமலைன்னு ஒருத்தர் கிரீன் எனர்ஜி டெக்னாலஜில இருக்கிறாரு. ஆ. அவங்கலாம் எந்த அளவுக்கு இத புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. அவங்க பயங்கர பிஸியா ஓடிட்டு இருக்காங்க. சரி அவரையும் மீட் பண்ணலான்னு பார்த்தேன். வந்துட்டேன் அப்புறம். டைம் இல்ல வந்துட்டேன். பரவால்ல. மெல்ல செய்யுங்க. ம். அநேகமா இங்கிலாந்துல 2வது நாங்க எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் போயிருவோம். என் பொண்ணு இன்னும் அடுத்த மாசத்துல போயிருவாங்க அங்க. எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் போனோம்னு வச்சுக்கங்க, ம். நான் புரோட்டோடைப் நம்ம காமிச்சு ஏற்கனவே பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. ம். ஆமா பேட்டன்ட் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுன்னா நான் இங்கலாம் போய் சொல்லனா யாராவது ஏதாவது சுட்டுக்க போறாங்க. அதனால தான் நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ராப்பர் பண்ணி வச்சுக்கிட்டு. நான் எல்லாம் ப்ராப்பர் பண்ணி வச்சுக்கிட்டு, பேட்டர்ன் அதெல்லாம் அது போயிருங்க. அது அது ஏன்னா நம்ம நாட்டுக்கு வரணும். இது எல்லாரும் செய்யணுங்கிறது தான் விஷயம். நம்ம நோக்கம் வந்து இந்த அறிவியல் வந்து உலகத்துக்கு ம். போகணும். அதுக்கு தான் என்ன தற்காலிகமா பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். புரியுதுங்களா? அது உலகத்துக்கான ஆமாமா சார். விஷயம். அது 1,00,000 பண்ணி பேர் சரின்னு சொல்லணும். 1,00,000 அது வந்து 1,00,000 பேரு சரின்னு சொல்ற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம். ஏன்னா இது அகாடமிக்ல இருக்கிறாங்க டக்குன்னு வெளிய வந்துரும். அகாடமிக்ல இருக்கிறாங்க டக்குன்னு வந்துரும். ஆ. என் பொண்ணு அகாடமில சரி, இருக்கிறனால சரி. நான் முயற்சி பண்றேன். அ ஆ அதனால அவங்க ஓகே, துறையில ஓகே. நான் ட்ரை அவர் பண்றேன். துறை ஆமா. அவரு துறை ஆசிரியர் பார்த்தோனே, இது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவரு பேசிக்கா பிசிக்ஸ் படிச்சுட்டு தானே மேல வர்றாங்க. எதா இருந்தாலும் பிசிக்ஸ் படிச்சுட்டு தான் வருவாங்க. ஆமாமா. அந்த அறிவியல்ல ம், ம். நல்லா இருக்கு. இது ஒரு ஒரு கிராஃபைட் வந்து இப்படி 70 நாள் எரியுறதுங்கிறது என்னால நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. நீ உடனே வந்து எலக்ட்ரானிக் ம். டிபார்ட்மெண்ட் போய் உடனே பாரு. நீங்க மின்னஞ்சல் உடனே பண்ணுங்க. மின்னஞ்சல்லாம் போட்டாச்சு. அவங்க உடனே ஒரு ஆசிரியர் இப்ப நீங்க ம். போய் ஒரு ஆசிரியர் சந்திக்கிறவங்க அங்க சந்திக்க முடியாது. அதான் பெரிய பிரச்சனை. புரியுதுங்களா? ம். ம். பிரைவசி பாதிக்குதும்பா. பாருங்களேன். என்னது? பிரைவசி பாதிக்குதாம். ம். இப்ப நீங்க ஒரு ம். ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் நீங்க போய் பார்க்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கலாம். ஒரு பையன பார்க்கலாம். இல்ல ஒரு ஆசிரியர் பார்த்து வணக்கம் போட்டு பேசலாம். அதெல்லாம் நம்ம நாட்டில இருக்கிற ஒரு பழைய பழக்கவழக்கம். ஆனா மேலை நாட்டுல அப்படி இல்ல. ம். பக்கத்தால் ரூம்ல இருந்தா கூட அவனுக்கு இமெயில் போட்டு தான் போகணும். பக்கத்தால் ரூம்ல தான் இருப்பான். அவன்ட்ட என்ன போட்டு போகணும்? இமெயில் ம். போட்டு அவனுக்கு அவன் எப்ப புரிஞ்சுக்கிறதுங்க ஒண்ணும் புரியல. ஆனா இவங்க ம். போய் ஆசிரியர் வந்து பள்ளியில கல்லூரி நாட்கள் பூரா சந்திப்பாங்க. அது வேற அவன் வகுப்பு எடுக்கிறான் பேசுறான். அதத்தான் சொன்னேன். முதல்ல வகுப்புல போய் பேசுன்னு சொன்னேன். அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. இது கரெக்ட் தான். அதாவது இது ஆச்சரியமா ம். இருக்கு. எனக்கு எலக்ட்ரானிக் பத்தி தெரியாது. நீ உடனே எலக்ட்ரானிக் போய் பாரு அப்டின்னா, என் பொண்ணு எல்லாரும் பிசிக்ஸ்ல எலக்ட்ரானிக் படிக்காம யாரும் வர மாட்டா 10த்ல எலக்ட்ரானிக் படிக்காம யாரும் வர முடியாதுங்க. அப்ப இது எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லயும் போய் பார்க்கணுமா? இது எந்த பிசிக்ஸ்ல பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி இல்லாம பேட்டரி டிசைன் பண்ண முடியாது. இது பியூர் பிசிக்ஸ் இதுலயும் பேட்டரி டிசைன் பண்ணலாம். அதான் இதுவரைக்கும் கெமிக்கல்ல தான் ஆ. பேட்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் யாரும் வந்து குவாண்டம் பீட்டாடிக்கல் யாரும் டிசைன் பண்ண முடியல. நம்மள லித்தியம் பேட்டரியில கிரீன் எனர்ஜி டெக்னாலஜில பண்றாரு அந்த ஆமா. புரொஃபசரு. அது வந்து கெமிஸ்ட்ரி அஃபெக்ட் டோட்டல் ஃபெயிலியர் அது. என்னது? ம். டோட்டல் அது ஃபெயிலியர். ஆமாமா. அது ம். டோட்டல் ஏங்க லித்தியம் பேட்டரி கண்டுபிடிச்சு ம். 1990ல ஆ 1990ல 97 வயசு கிழவனுக்கு நோபல் பரிசு குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து எதுல வந்து அ ஓம்ஸ் லால அடி ஓம்ஸ் லால அடிபட்டு போயிரும். ஓம்ஸ் லான்னு சொல்றோம் இல்லையா? ரெசிஸ்டன்ட் ம். அதாவது எலக்ட்ரான் மின்னோட்டம் ஆம்பியர் ஓட ஹீட் ஆயி செத்து போயிரும். நம்மளுது பாருங்க 100 நாள்ல எரியுது பாருங்க. இதுல ஹீட்டே கிடையாது. ஏன்னா நம்மளுது ம். வந்து நம்ம குவாண்டம் ஸ்டேட்ல போகுது. நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில், கிராஃபைட் குச்சி வெளிய வச்ச உடனேயே அந்த கெமிக்கல் ம். பேட்டரி குவாண்டம் பேட்டரியா மாறிடுது. அதாவது நியூக்ளியர் ரீன்ஃபோர்ஸ் பேட்டரியா மாறுது. அதான் விஷயமே. ம். ஒட்ட வச்சிருக்கிறீங்கல்ல, ஒட்ட வச்ச உடனே என்னவா ம். மாறுதுன்னா, அது வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேட்டரியா மாறுது. அணுக்கரு நலிந்த விசை நியூக்ளியர் பேட்டரி வீக் உடனடியா ஃபோர்ஸ். மாத்திடுது. கிராஃபைட்ட வந்து பேட்டரியில வச்சோனே நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸா மாறிடுது அது. ஆ வீக் ஃபோர்ஸ். இத கரெக்ட்டா நலிந்த அணுக்கரு நலிந்த விசையா மாறுது. அதான் விஷயமே. ஆ. ஆமாம். அத ம். கண்ட்ரோல் பண்ணிடுது பாருங்க. அந்த பேட்டரியில இருக்கிற பொருள் வந்து அ அ பேட்டரில என்ன பொட்டாசியம் கே அ இருக்கு. பொட்டாசியம் K40. அது கார்பன்னு சொல்லுவாங்கல்ல? பொட்டாசியம் பொட்டாசியம் கே அதான் சொல்றேன் பாரு. பொட்டாசியம் கே பா அது பொட்டாசியம் K40 அது வந்து பொட்டாசியம் K40ங்கிறது ஒரு பீட்டாடிக் அது சிதைஞ்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ம். கிராஃபீன் கிராஃபைட் வச்சிருக்கோம்ல, கிராஃபைட் 14. ஆ. கிராஃபைட் 14 உள்ள இருக்குது. நம்ம வெளிய விக்கிற குச்சியும் கிராஃபைட் 14 தான். உள்ள அந்த பேட்டரிக்குள்ளும் கிராஃபைட் பவுடர் இருக்குது. அது ஓகே. ஆ. C14. 2மே இருக்கு பாருங்க. பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியம் வந்து அ பொட்டாசியனுடைய பொட்டாசியம் ஐசோடோப். அதுக்கு பேரு பொட்டாசியம் ஐசோடோப்பு, கார்பன் ம். ஐசோடோப்பு, நைட்ரஜன் ஐசோடோப்பு 3மே உள்ள இருக்கு. ம். சரி. எவரிடி பேட்டரி வாங்கணும். ம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எவரிடி பேட்டரி வாங்குனாலும் இந்த 3ம் இருக்கும். இப்ப டீரோசெல் ம். பேட்டரி வாங்குனாலும் இந்த 3 உள்ள இருக்கும். இது சரி. அவங்களுக்கு நானு தெரியாது. திருப்பி அது யாருக்கு தெரியாது? கண்டுபிடிச்ச இதெல்லாம் இந்த எவரிடி பேட்டரி கண்டுபிடிச்சவனே அமெரிக்காக்காரன். அவனுக்கு இது தெரியாது. டீரோசெல் ம். கண்டுபிடிச்ச அவன் அமெரிக்கா. அவனுக்கு இது தெரியாது. நம்ம ஆராய்ச்சிக்காக தற்காலிகமா ஒரு அதாவது எலக்ட்ரோ மின்காந்த விசைய குடுக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு மின்சாரத்த வந்து ஒரு ட்ரிக்கர் நம்ம வந்து ட்ரிக்கர் தான் பயன்படுத்துறோம். அங்க இருக்க எனர்ஜி நம்ம பயன்படுத்துறது இல்ல.
சரிங்க ஐயா. சரி. அப்போ வந்து பொட்டாசியம் பொட்டாசியம் ஐசோடோப் அண்ட் கிராஃபைட் ஐசோடோப் அப்படி சொல்லிட்டா முடிஞ்சுது. சரி. அத அருமையா முயற்சி பண்ணுங்க. மெல்ல முயற்சி எழுதி பண்ணுங்க. வச்சு வாய்ப்பு பேசுவோம். சரிங்களா? ம். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி.